இன்றைய நாகரிக வளர்ச்சியின் காரணமாக தமிழர்களின் பாரம்பரிய கலையான மண்பாண்ட கலை மெல்ல மெல்ல அழிவை சந்தித்து வருவதாக கூறப்பட்டாலும் சுடுமண் சிற்பக்கலை மூலம் இந்த கலையை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்குடி கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் பூமதி. அப்பா கிட்ட இருந்து தான் இந்த வேலை கத்துக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு முன்னாடி அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களுடைய பாரம்பரிய தொழில், மண்பாண்ட தொழில்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்ததான் இந்த சுடுமண் சிற்பக்கலை, இந்த சிற்பங்கள் செய்யறதெல்லாம். நான் வந்து இப்போ சின்ன வயசுல இருந்தே ஒரு 5 வயசுல இருந்தே எனக்கு இந்த வேலை இந்த மண் எடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி விநாயகர் சிலை குட்டி குட்டியா ஏதாவது. அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து இடையில டைம் கிடைக்கல எல்லாம் இந்த வேலை பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல நான் சிலைகள் செஞ்சிருக்கேன். நான் செஞ்சிருக்க சிலைகள் எல்லாமே இப்ப வந்து கோயில் கருவறைக்குள்ள இருக்கு. எல்லாமே இப்ப தெய்வமா வந்து அதை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்ணை எடுக்கிறதே ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஆத்துல போய் இதை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இதை தயார் பண்ணி மிதிக்கிறது, உமி போட்டு மிதிப்பாங்க அப்பா வந்து. அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கும். இதுக்குன்னு இயந்திர மிஷின்லாம் இருக்கு இந்த மண்ணை அரைக்கிறதுக்கு. அது வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி கிடையாது. வெயில்ல நின்று நம்ம அந்த சிலையை சாய்ச்சி போட்டு அதை சூளை வைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நிறையாது வந்து டேமேஜ் ஆயிரும் சில இடங்கள்ல. ஒரு முழு சிலையுமே வந்து உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மழை காலங்கள்ல ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா வேலையே பார்க்க முடியாது. அடிக்கடி மழை வந்துகிட்டே இருக்கும். எப்ப நம்ம சூளை வைக்கிற டயத்துல கரெக்டா மழை வந்துடும். இப்போ ரீசெண்டா வந்து இந்த ஐயப்பன் சிலை வந்து நான் செஞ்சிருக்கேன். இது வந்து எனக்கு சோசியல் மீடியால வந்து நிறைய வரவேற்பு வந்துச்சு. ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐயப்பன் சிலை இவ்வளவு தத்ரூபமா செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து யூடியூப்ல தான் ஒரு வீடியோ போட்டேன். அது அந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே எனக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்கு. இந்த அளவுக்கு தத்ரூபமா இந்த பொண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரில இருந்து இவ்வளவு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது இந்த சோசியல் மீடியாவில இருந்து தான் இப்ப எனக்கு தெரியுது. சோசியல் மீடியாவில தான் இப்ப இந்த அளவுக்கு ஆர்டர்ஸும் நிறைய வருது. இந்த மாதிரி ஒரு கலை தொழில வந்து சாமி சிலைகள் செய்யறதை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாருமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெண்ணா இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முதன்னு வந்து நான் திருவுருவ சிலைன்னு செஞ்சது வந்து அப்துல் கலாம் சிலை தான். ஏன்னா அப்துல் கலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து என்னோட ரோல் மாடலை எனக்கு ரொம்ப விரும்பி நான் செஞ்சது அப்துல் கலாம் சிலை தான். எல்லாருமே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இந்த வீடு கட்ட முடியாம இன்னும் இருக்கு. அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். இந்த வேலையை வந்து இன்னும் அடுத்தவங்களுக்கும் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு.